ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் விலாக். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் இல்லைங்க. அதாவது சரியான பனி. இங்கே பாருங்கள், இப்படி ஜல்லிக்கெல்லாம் நனைஞ்சு போயிருக்கு. இந்த இதில் எப்படி நம்ம ரயில் வருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ரயில் ஹார்ன் அடிக்க தெரியும் நம்மளுக்கு, சவுண்டு காது கேட்க தெரியும் நம்மளுக்கு. அதாவது பேக் சைடில் பின்னாடி ரயில் வந்துட்டுருக்கு. அதான் நம்ம லைவில் பார்க்க போகிறோம். அதான் நம்ம நேரத்துலேயே வந்திருக்கோம். அதாவது பனி அவிச்சுக்குள்றது குளூர்லேயே நம்ம நடந்து அங்கேருந்து வந்துட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள், எப்படி பாருங்கள் எப்படி வருது மட்டும் பாருங்கள் அந்த பனியில். அதாவது சொல்கிறது, அந்த விளக்கு பாருங்கள், எப்படி சொல்கிறது, நைட்டில் வர மாதிரியே அந்த லைட்டு வெளிச்சம் போட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப இதுலேயும் பயமாகவும் இருக்குது. அதாவது சில நேரத்தில் பாருங்கள், இன்ஜினுக்கும் முன்னாடி தெரியல, அந்த அளவுக்கு பக்கம் வரும்போது தான் நல்லா உத்து பார்க்கும்போது தான் தெரியுது இன்ஜின் இதுதான் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், சரியான ஸ்பீடுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அளவு போயிட்டு இருந்தது. பாருங்கள், பயங்கரமான ஸ்பீடு. அதாவது இந்த மாதிரி ஒரு வேகத்தில் இப்போ தான் நான் பார்க்குறேன் ரயில் போகிறது, முறையாக நான் பார்க்குறேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும். பாருங்கள், அது மட்டும் அந்த இன்ஜின் அங்கே போயிடுச்சு, கண்ணுக்கே தெரியல. அதாவது இன்ஜின் போனது கண்ணுக்கே தெரியல. இங்கே பாருங்கள், அந்த பின்னாடி எதுக்காக அந்த ரெட் லைட்டு எரிஞ்சு அவியுதுன்னு அதுவும் தெரியல நமக்கு. என்ன ரீசனுக்காக பின்னாடி வண்டி வந்தால் எப்படி சொல்கிறது, முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கிறதுக்காக ஒரு டேஞ்சராக என்னென்னு தெரியல. அது மறக்காமல் தெரிஞ்சால் உங்களுக்கு ஏதாவது அந்த விஷயம் தெரிஞ்சால் நமக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், என்ன இன்றைக்கி கொஞ்சம் நம்ம லேட்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறோம். அதனால் கொஞ்சம் ரயில் கொஞ்சம் சீக்கிரம் போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எப்படி சொல்கிறது, நானும் நிறைய டைம் இந்த வீடியோ தான் போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக இன்னொரு நாள் ரயிலில் பயணம் பண்ணணும், அதை ஒரு வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணணும். அதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசைன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரயிலில் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆச்சு. அதே மாதிரி இன்னும் நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம், இன்னும் போக என்ன எங்கெங்கே என்ன இருக்குது, எப்படியெல்லாம் ரயில் போகுது, அதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்னதாக நம்ம மறுபடியும் ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் தோணுச்சு. அதுக்காக கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இப்போ கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நம்ம எங்கேயும் போக முடியல. அதனால நம்ம வீட்டில் கம்முன்னு இருக்கோம். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால போக முடியல. கண்டிப்பாக இன்னொரு டைம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் சொல்ல போனால் அந்த வீடியோ மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஒரு பிரபலம் ஆச்சு. சில வீடியோக்கள் போட்டாலையும் அது ஒன்றும் நீங்களாக வச்சு சரி முழுசாக பார்ப்பீங்கன்னு பார்த்தா அது ஒன்றும் முழுசாக நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க. ஆனால் இதுலேயும் கொஞ்சம் ஒரு த்ரில்லிங்கான பயமான ஒரு வீடியோ இருக்குது. முழுசாக ஒரு வீடியோ பாருங்கள் எது இருந்தாலையும். ஏன்னா எங்கள் வில்லேஜில் என்ன நடக்குதோ அதை தான் நான் வீடியோ எடுத்து போட முடியும். அதுக்காக தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா தேவையில்லாததுக்கெல்லாம் நீங்கள் எதுக்கோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோவுக்கு கொஞ்சமாவது டைம் எடுத்து முழுசாக வீடியோ பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஃபாலோஸ் தான் அடுத்து எனக்கு வீடியோவே போட தோணும். அந்த மாதிரி வீடியோ தான் எனக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 60 அடி பிரிட்ஜு, அது ஏற்கனவே ரயில் வந்து பயணம் வந்து மிகப்பெரிய ஆபத்தான பயணம், அதில் த்ரில்லிங்காகவும் இருந்தது போகிறதுக்கு. அந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருந்தேன். ஏன்னா அந்த 60 அடி பிரிட்ஜு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய சப்போர்ட் கிடச்சிது. அந்த ஒரு நீங்கள் கொடுத்த ஒரு ஊக்கம் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு ஒவ்வொரு என்கேஜாக இருந்தது. அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்தது. அதேமாதிரி தயவுசெய்து வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு என்னென்ன சொல்லியிருக்கேன், என்னென்ன இருக்குது இந்த வில்லேஜுக்குள்ளே அப்படின்ட்டு பாருங்கள். ஏன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் இதோட த்ரில்லிங்கான ஒரு பயங்கரமான வீடியோலாம் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். தயவுசெய்து வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஏன்னா அந்த ரயில்வே ட்ராக்கில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இருக்குது, அதுவும் நான் சொல்ல போகிறேன். அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு கருத்து இல்லை இது இப்படி தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கப்படும். எதுவுமே வந்து மறு கேள்விக்கு வந்து எதுவுமே இங்கே கிடையாது. தயவுசெய்து வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த இதில் ரயில்வே ட்ராக்கில் என்னென்ன விஷயம் நமக்கு தெரியாத விஷயம் நிறையா விஷயம்லாம் இருக்குது. இந்த ரயில் எப்படி மூவ் ஆகுது, இந்த தண்டவாளத்தில் ரயில் எப்படி போயிட்டுருக்கு, இந்த ஜல்லிலாம் எது கொட்டு வச்சுருக்காங்க, இந்த கட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும், கட்டை வரிசையாக இருக்குது, இந்த பக்கத்தில் எதுக்காக அந்த பின்னெல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் நிறையா விஷயம் நமக்கு தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயத்தை விட தெரியாத விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். ஏன்னா அது தெரியாத விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டால் நமக்கு ஏதோ ஒரு இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன்.
வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுதான் எங்கள் ஊர் வில்லேஜ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பனி மூட்டத்தில் லாஸ்ட் அண்ட் டெண்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலை கூட தெரியாமல் அப்படி சொல்கிறது பனி பாருங்கள் சூழ்ந்து போயிருக்கு. நல்லா உங்களுக்கு பார்த்தா தெரியும். எங்கள் சைடில் பாருங்கள் எல்லாமே விவசாயினால தான். கண்டிப்பாக வந்து விவசாயத்தையும் பாதுகாக்கணும். ஏன்னா விவசாயங்கிறது நம்ம நாட்டின் முதுகெலும்பு. ஏன்னா விவசாயம் வந்து இப்போ நிறையா இடத்துல வந்து அழிச்சிட்டு வராங்க. கண்டிப்பாக அந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா விவசாயம் இல்லைனா நம்ம சாப்பாட்டுக்கு எதுவுமே கிடையாது, வாழ்வாதாரம் எதுவுமே கிடையாது. அடுத்த ஜெனரேஷன் அதாவது அவங்கவுங்க மக்கள் அவங்க பிள்ளைங்கள எங்கே இருப்பாங்க, என்ன வாழ்வாங்க, அவங்க என்ன சாப்பிடுவாங்க, எனக்குன்னு ஒரு பிறந்த மண், எனக்கு இருந்த இடம் அப்படின்னு சொல்லிக்கிறது கூட இல்லாமல் அடையாளமே இல்லாமல் அழிஞ்சு போயிடும். தயவுசெய்து விவசாயத்தை விவசாயத்தை பாதுகாக்கணும். அது இல்லாமல் விவசாயத்துக்கான குரல் கொடுங்க. ஏதாவது ஒரு நியூஸ் இப்போ கூட சமீபத்தில் நிறையா நியூஸு யூடியூப்லாம் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக விவசாயத்தை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா விவசாயம்லாம் நம்ம கிடையாது. ஏன்னா அதே மாதிரி இயற்கையும் இல்லைனா நம்ம கிடையாது. கண்டிப்பாக இயற்கையை நம்ம அழித்தோம்னா அந்த இயற்கையை வந்து நம்மளே சிறப்பாக செஞ்சிடும். தயவுசெய்து கண்டிப்பாக விவசாயத்தை பாதுகாக்கணும். இதுதான் என்னோட சின்னதாக ஒரு கோரிக்கை, அவ்வளோதான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும், தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாத்துக்கும். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.